வெண்பா எழுதுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வெண்பா. அதை எப்படி மேற்கொண்டீங்க? கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான். அது வந்து நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் முறைப்படி தமிழ் படித்தாதான் அதை கற்றுக்க முடியும்லாம் எதுவும் இல்லை. எனக்கு சொல்ல முடியுமா? அது வந்து அதற்கு வந்து நீங்கள் மறுபடியும் ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போகணுன்னா இல்லை, நான் நீங்கள் எழுதுன வெண்பாவை சொல்ல முடியுமா? எனக்கே வந்து ஞாபகம் இல்லை. ரொம்ப முன்னாடி எழுதினது, ரொம்ப சின்ன வயசில் எழுதினது. அது நான் வந்து முறைப்படி கொஞ்சம் போராடி கற்றுக்கிட்டேன். இயல்பாகவே அந்த தமிழ் ஆர்வமும் கவிதை திறமையும் இருந்ததுனால அது வந்து இறைவனோட அருள். நான் வந்து ஒரு கருவி மட்டுமே. அதை வந்து படிக்கக்கூடிய பாக்கியம், கற்றுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதை வந்து கற்றுக் கொடுக்குற அறிஞர்களும் ஆசான்களும் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே. அப்படி தான் நான் வந்து சொந்த முயற்சியில் தான் அதை கற்றுக்கிட்டேன். அப்படி தான் நான் வந்து வெண்பா எழுத கற்றுக்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் அது வந்து அந்த கணக்கு, அந்த தேமா புளிமா அது தெரிஞ்சிச்சுன்னா பழக்க அடிப்படையில் அது வந்துடும். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. எழுத்து, பேச்சு, தமிழ் கற்பிக்க. டீச்சரால் சொல்லுறீங்க? ஆமாம், அதாவது டீச்சர்னா அதையே நீங்கள் மென்ஷன் பண்ணல. ஆமாம், அதாவது நான் முறைப்படி அதற்கான டிகிரி நான் வாங்கலை. ஆனால் வந்து தமிழ் நான் கற்றுக் கொடுக்குறேன். நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து அதை பண்ணுறோம். மை டெம்பிள் குரு அப்படிங்கிற ஒரு இணைய வழி தமிழ் பள்ளி. நானும் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் லதான் இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அதை தொடங்கினோம். எங்கள் அம்மா தான் அதற்கு வந்து மென்டார். ஒரு 4.5 வருஷமாக அதை பண்ணுறோம். உலகம் முழுக்க நிறைய மாணாக்கர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கேன். நானே தான் பாடத்திட்டத்தை உருவாக்கி இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். அடிப்படை தமிழ், அப்புறம் இலக்கணம், இலக்கியம், குழந்தைகளுக்கான இலக்கியம் அப்படின்னு 4 கோர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. அது வந்து தமிழுக்காக நான் செய்கிற ஒரு பணி, ஒரு முக்கியமான பணி, ஒரு கால முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னும் அதை விரிவாக்கி ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும்னு திட்டங்கள் வச்சுருக்கேன். பார்ப்போம்.